தயாரித்து வழங்கும் சின்ன சின்ன சினிமா. இன்னைக்கு பெஸ்ட் ஆஃப் சின்ன சின்ன சினிமால அடுத்து நாம பார்க்க போற படம் உனக்குள் என்னை தேடி. ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஏற்படக்கூடிய சந்தேகம், அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு, திரும்ப அவங்க ரெண்டு பேரும் அந்த காரணங்கள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு எப்படி அந்த காதலோட இணையறாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகான ஒரு படம் கொடுத்திருந்தாரு ஸ்ரீதரன். அந்த படத்தை கண்டிப்பா எல்லாரும் பார்க்கணும், என்ஜாய் பண்ணணும். நம்மளோட சின்ன சின்ன சினிமால இன்னைக்கு அந்த படம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. படம் பார்க்கலாம். எப்பவுமே 5 மணிக்கே வந்துடுவேன், இன்னைக்கே லேட்டு. ஓவர் டைம். உமா, உனக்கு என் ஃப்ரெண்ட் ஜெகதீஷ் தெரியும்ல? அவனோட குழந்தை போட்டோ அப்லோட் பண்ணிருக்கான் பாரு, செம்ம கியூட்டா இருக்கு அவன மாதிரியே. உமா, உமா எங்கதான் போயிட்டா அவ? உமா, ஓகே ஃபைன், பாய். யாரு போன்ல? யாரு? அம்மா. ஓ, ஃபோன் கொடுத்துட்டு போ. என் ஃபோனில் பேலன்ஸ் இல்லை, கால் பண்ணி தரேன். சொல்லுங்க உமா. ஹலோ ஹலோ, ஹாய் உமா. ஓ ஹாய், நான் உமோட ஹஸ்பண்ட் மனோ பேசுறேன். ஓ மனோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்புறம் பிரீத்தி, ஹாப்பி பர்த்டே. பர்த்டேவா? யாருக்கு? உங்களுக்கு தான். எனக்கு இன்னைக்கு பர்த்டே இல்லையே. ஓ ஓகே, வேற பிரீத்தியோட பர்த்டே நினைக்கிறேன். இருக்கலாம். அப்புறம் ஆஃபீஸில் எப்படி போச்சு இன்னைக்கு? ஆஃபீஸா? இன்னைக்கு தான் லீவ் ஆச்சு, ஸோ வீட்டில் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். ஓ ஓகே ஓகே, அப்புறம் கால் பண்ணுறேன். ஓகே, டேக் கேர், பை. பாய். நான் வரல. ஏன்? தலை வலிக்குது. தலை வலிக்குதா? இது என்ன திடீர்னு? ஆஃபீஸ் வீடு அடைஞ்சு கிடக்கிறதுனால தான் உனக்கு இந்த மாதிரிலாம் தோணுது. ஜஸ்ட் கம் டு தி மூவி, ஜஸ்ட் ஃபீல் தி ஃப்ரெஷ் ஏர். ஒரு வாட்டி சொன்னா புரிஞ்சுக்கோ. ஏன்? ஐ காண்ட் அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு கம். அதான் ஏன்? உனக்கு என்னமா ஆயிடுச்சு? இவ்வளோ ஆஃபீஸ் டென்ஷன்லையும் உனக்காக டிக்கெட் புக் பண்ண பாரு, என்ன சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீ யாரை கேட்டு டிக்கெட் புக் பண்ண? இது ரெடி புது கேள்வி. மணிரத்னம் படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும், நீ தான் ததிங்க தமாடுவ. நம்ம லவ் பண்ணலே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க தானே வழக்கம். இப்போ நீ திடீர்னு யாரை கிட்ட புக் பண்ணன்ற? எனக்கு தெரியாது. இப்போ நான் டிக்கெட் புக் பண்ணியாச்சு, நீ வர. ஐ காண்ட். உமா, நீ வர. ஸ்டாப் தி கார். ஓகே? எதுக்கு? நான் ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போறேன் மனோ. நீ படம் பார்த்துட்டு வீட்டுக்கு வா. நானும் வந்ததுல பார்த்துட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு உன் விஷயத்துக்கு பேசிட்டு இருக்க. இதுல நான் தலைவலின்னு போய் சொல்றேன். ஸ்டாப் இட். ஓகே? உனக்கு படத்துக்கு வர பிடிக்கலையா இல்ல ஏன் கூட வர பிடிக்கலையா? இப்போ உனக்கு என்ன வேணும்? அதாடி நானும் கேக்குறேன். வாட்ஸ் ராங் வித் யூ? எனக்கு தலை வலிக்குது, நான் வீட்டுக்கு போகணும், அவ்வளவுதான்.
யார் கிஷோர்? என்ன சந்தேகப்படுறியா மனோ? இல்லை உமா, கொஞ்ச நாளாகவே என் சுற்றி நடக்கிறதுலாம் எனக்கு தப்பாகவே தெரியுது. நீ என்னை விட்டு ரொம்ப தூரம் போன மாதிரி இருக்கு. உன்ன மாதிரி நீ என்கிட்ட பேசுறது இல்லை. எனக்கு வீட்டுக்கு போகணும். என்னது இது? ஒன்றுதான் உமா கேட்குறேன். என்னது இது? பார்த்தா தெரியல? Are you kidding? No. அப்புறம் எதுக்கு இது? I can't explain Manu. I'm sorry. You have to. Damn it. எதுக்கு இந்த டிவோர்ஸ் இப்ப? I know what I'm doing. Why? என்னால இதுக்கு மேல இங்க நிம்மதியா இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சிடுச்சு. நான் என் அம்மா வீட்டுக்கு போறேன். இதுக்கு மேல எதுவும் கேட்காத. உமா, ப்ளீஸ் மனு, லீவ் மீ. விட்டுடு. அப்படியே நான் உனக்கு குடும்பப்படுத்திட்டேன். உனக்கு பிடிக்காத செஞ்சிருக்கனா? நீ சொல்லிதான் இந்த கம்பெனி ஜாயின் பண்ண. உனக்காக தான் எங்க அப்பா ஒத்துக்கு தெரிஞ்சு உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பெரிய தியாகி மாதிரி பேசாத மனு. நீ மட்டும் இல்ல, நானும் தான் என் பேரண்ட்ஸை விட்டு உனக்காக வந்தேன். உமா, பக்கத்துல வராத மனு. உனக்கு என்னமோ ஆயிடுச்சு உமா. சொன்னா கேளு. தொடாத மனு. உமா, மனு. ஐயோ! ஒன்ன நம்பி வந்தேன் பாரு. எனக்கு தேவைதான். அன்னைக்கு என்னடாண்ணா ஆஃபீஸ் போகிறேன்னு சொல்லிட்டு வேற எங்கேயோ சுற்றிட்டு வர. அம்மா கிட்ட ஃபோனில் பேசுற சொல்லிட்டு வேறவங்க கூட பேசிட்டு இருக்க. ஓகே ஓகே, I too don't want to live with you. I don't want. உனக்கு என்னடி வேணும்? டிவோர்ஸ் தானே? ஓகே, எக்கேடோ கெட்டு போனி. என்ன சார்? ஐயோ, என்ன பாச்சு? சார் பார்த்து நிக்கிறீங்க சார். தூங்குங்க சார், ஹாஸ்பிட்டல் போலாம். தூங்குங்க சார். ஹலோ. ஹலோ, நான் விக்ரம் பேசுறேன். மனோ இருக்கானா? இல்ல. ஒரு ரிப்போர்ட் பத்தி அர்ஜென்ட்டா பேசணும். எங்க போயிருக்கான்னு தெரியுமா? தெரியல. சரி ஓகே, அப்ப அவன் வந்தான்னா இமிடியேட்டா எனக்கு கால் பண்ண சொல்றீங்களா? ஓகே. சரி ஓகே, பாய். ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ். This is something very serious. It's an accident case. ப்ளீஸ் டாக்டர், ஐம் ஹெல்ப்லெஸ். நானே பர்சனல் ப்ராப்ளம் டென்ஷனில் இருக்கேன். இதில் இந்த ஆக்சிடென்ட் வேறு. யாருக்கு தான்ப்பா ப்ராப்ளம் இல்லை? சரி, அடிப்பட்டது யாருன்னாவது தெரியுமா?
தெரியல டாக்டர். ப்ளீஸ் டாக்டர் ஏதாவது பண்ணுங்க. நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் பண்ண முடியாது மனோ. There are certain rules and regulations which we have to follow. சரி, அடிபட்டது யாருன்னாவது உனக்கு தெரியுமா? தெரியல டாக்டர். ப்ளீஸ் டாக்டர் ஏதாச்சும் பண்ணுங்க. ரூல்ஸ் படி ஆக்சிடென்ட் கேசஸை நாங்கள் டீல் பண்ணலாம். பட் ப்ராப்ளம்னு வந்தா we have to answer them. புரியுது டாக்டர். பட் I don't want to get into this trouble. How can you say this? You have committed the mistake and it's your responsibility. Okay, do one thing. First அடிபட்டது யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் கூட்டிட்டு வாங்க. We'll talk to them. Okay டாக்டர். I'll find it டாக்டர். Thanks. See மனோ, உமாவோட ஹஸ்பண்டுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த ஹெல்ப்பை நான் உனக்கு பண்ணுறேன். ஓகே டாக்டர். ஓகே, தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ, இது பேஷண்ட்டோட திங்ஸ். ஹலோ, நான் விக்ரம் பேசுறேன். மனோ வந்துட்டானா? இல்ல, இன்னும் இல்ல. ச்சே, அவனுக்கு சீரியஸ்னஸே புரியல. பாஸ் வேற கத்திட்டு இருக்காரு. சரி, வந்தானா எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க. ஃபோன் பண்ணானா எனக்கு பேச சொல்லுங்க. ஓகே, ஷூர். The subscriber is currently switched off. Please try after some time. The subscriber is currently switched off. Please try after some time. ஹலோ. ஹலோ அண்ணா, மனோ வந்தாரா? மனோவா? ஆ, இல்லையேம்மா, இங்கே வரலையே. ஃபோன் பண்ணாரா? ஃபோனு இல்லைம்மா, எதுவும் பண்ணலையே. சரி, ஓகே ஓகேண்ணா, பாய். ஓகே. ஹலோ அண்ணா, மனோ வந்தாரா உங்களை பார்க்க? வரலையம்மா. வரலம்மா. ஏன், என்னாச்சு? இல்ல, அவரோட நம்பர் நாட் ரீச்சபிள் இருக்கு. சாயங்காலம் வெளியில போனாரு, இன்னும் வரல. தெரியலையம்மா என்னன்னு. கால் ஏதோ பண்ணாருன்னா எனக்கு உடனே கால் பண்ண சொல்லுங்க. சரி, நான் சொல்றேம்மா. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். எஸ், வாங்க மனோ. தேங்க்யூ டாக்டர். எவ்ரிதிங் இஸ் ஃபைன். தேங்க்யூ டாக்டர். இட்ஸ் ஓகே மனோ. ஓகே டாக்டர், டைம் ஆச்சு. அப்புறம் மீட் பண்ணலாம். மனோ, உமா ஏன் செக்கப்புக்கு வர்றதே இல்லை? தெரியல டாக்டர், ஒருவேளை வேலை டென்ஷனில் மறந்துருப்பா. ஐ வில் ரிமைண்டர் டாக்டர். ஓகே. என்ன செக்கப் டாக்டர்? ஹாய் ஆண்டி. ஹாய் உமா. எப்படி இருக்கீங்க? ஃபைன் ஃபைன். ஹவ் ஆர் யூ? Good, aunty. உட்காரு வா. என்னங்க ஆண்டி?
வாட் இஸ் திஸ்? லாஸ்ட் வீக் சோனோகிராஃபி டெஸ்ட் எடுக்க சொல்லியிருந்தீங்கல்ல அதோட ரிப்போர்ட்ஸ். ஓ யா forgot. Let me have a look. ஓகே. ஐயோ இந்த மனு இருக்கானே பாஸ்ட் 15 மினிட்ஸ்ல 17 கால்ஸ். ஒரு நிமிஷம் ஆண்டி. ஏய் எங்கே இருக்க நீ? ஹே மனு இது 18th கால்டா. இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணு. நான் டைரக்டா தியேட்டருக்கே வந்துடுறேன். ஓகே பை. என்ன ஆண்டி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே, நான் கிளம்பிட்டுமா? Sit for a moment, Oma. என்னாச்சு ஆண்டி? மனு கால் பண்ணி கொஞ்சம் வர சொல்றியா? ஏன் ஆண்டி ஏதாவது ப்ராப்ளமா? எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க ஆண்டி ப்ளீஸ். I am very sorry, Uma. You have malignant version of fibroids. It's very, very uncommon. என்ன ஆண்டி சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. Yes. இந்த டிசீஸ் உன் கர்ப்பப்பையை பலமாக பாதிச்சிருக்கு உமா. அதோட விளைவு தான் உனக்கு ஏற்பட்டிருக்கிற ப்ளோட்டட்னஸ், கான்ஸ்டிபேஷன், ஹெவி பீரியட்ஸ். இதை சரி பண்ணிடலாம்ல? இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்துருந்தா பண்ணியிருந்துருக்கலாமா? இட்ஸ் டூ லேட். உன் யூட்ரஸில் அந்த கட்டைகள் ரொம்ப பெருகி போயிருக்கு. சர்ஜரி பண்ணி கூட எடுக்க முடியாது. டோன்ட் வரி உமா, உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் காப்பாற்றிடலாம். எப்படி? யூட்ரஸ் எடுக்கணும். வாட்? வேற வழியே இல்லை உமா. அப்போ குழந்தை ஆண்டி? ஐ எம் சாரி உமா. நான் வரேன் ஆண்டி. கவலைப்படாத உமா, யுல் பி ஆல் ரைட். இது டாக்டர் கிஷோரோட கார்டு. இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் அவரை பாரு. ஓகே? ஆனால் இதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லவே இல்லை டாக்டர். எப்படிப்பா உங்ககிட்ட சொல்லுவா? தன்னால் ஒரு குழந்தைய பெற்று உங்ககிட்ட கொடுக்க முடியலங்கிறத எப்படி சொல்லுவா? பாவம். அதுக்காக தான் உங்களையும் கூட்டிகிட்டு வர சொல்லியிருந்தேன். பட் ஷி நெவர் டர்ன்ட் அப். மனோ, மனோ, ஹலோ உமா, மனு எங்கடா இருக்க? ஹாஸ்பிட்டல். என்னாச்சு மனு? ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட்டா? இல்லை எனக்கு எதுவும் ஆகல. அப்பா இப்போ எங்கே இருக்க நீ? இப்போ நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன். நான் ஒன்று பார்க்கணுமா? ஐ மிஸ் யூ மனு. டாக்டர் லக்ஷ்மி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. மனு நம்மளுக்கு குழந்தை. I'm sorry மனு. பைத்தியக்காரி. இதுக்கெல்லாமாடி டிவர்ஸ் பேப்பர்? I'm sorry. சீக்கிரம் வா மனு. வரேன், சீக்கிரம் வரேன். பாய்.
ஹவுஸ் சிஸ்டர்? Yeah, he is getting better. ஹலோ, எங்க இருக்கே மனு? இன்னும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன். எவ்வளோ நேரம் வெயிட் பண்றது? இதோ வரேன். சீக்கிரம் வா. இன்னைக்கு பெஸ்ட் ஆஃப் சின்ன சின்ன சினிமால உனக்குள் என்னை தேடி படம் பார்த்தீங்க. படம் பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு தோணி இருக்கும், இனிமே நம்ம உறவுகள்கிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா மனசு விட்டு எல்லாத்தையும் கேட்டுடணும், அங்க சந்தேகம் வரக்கூடாது, ஏதோ ஒரு பிரச்சனையில அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் கொடுத்திருக்கும் இந்த படம். அப்படி ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தின இந்த படத்துக்கு நம்மளோட ஆடியன்ஸ் கொடுத்த ரேட்டிங் அவுட் ஆஃப் 10 7. கொஞ்ச நாளாவே என்னை சுற்றி நடக்கிறதெல்லாம் எனக்கு தப்பாகவே தெரியுது. நீ என்னை விட்டு ரொம்ப தூரம் போன மாதிரி இருக்கு. முன்ன மாதிரி நீ என்கிட்ட பேசுறது இல்லை.